உளவுத்துறை கொடுத்த ஒரு மிக முக்கியமான அறிக்கை. இந்த அறிக்கையை பார்த்த உடனே தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய அமித்ஷா வர தவிர்த்துட்டார். உளவுத்துறை கொடுத்த அறிக்கையில் அப்படி என்னதான் இருந்துச்சு? ஏன் அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு கடந்த 5ஆம் தேதி 6ஆம் தேதி வர்றது நிறுத்தப்பட்டுச்சு? பிரியங்க் கார்கே அப்படிங்கிற ஒரு அமைச்சர் நேரடியாவே பேட்டி கொடுக்கிறாரு. பாஜகவுக்கு 200 சீட்டு கூட கிடைக்காது அப்படின்னு சொல்லி இத ஒரு ரகசியமான சர்வே எடுக்கப்பட்டிருக்கு. யார் அந்த சர்வே எடுத்தாங்க? அந்த சர்வேனுடைய முழு டீடைல் என்ன? RSS பொதுச் செயலாளர் தத்தாரே இந்த மோடி குறித்தும் பாஜக ஆட்சி குறித்தும் பல விமர்சனமான கருத்துக்களை நேரடியா முன் வச்சிருக்காரு. RSSக்கும் பாஜகவுக்கும் இடையில என்ன நடந்துகிட்டு இருக்கு? வணக்கம், இது சத்யராஜின் நேர்பட கேள். தேர்தல் பிரச்சாரம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா சூடு பிடிச்சு போயிட்டு இருக்கு. நேத்து கூட பார்த்தீங்கன்னா பிஜேபியினுடைய தலைவர் நட்டா தமிழ்நாட்டுக்கு வந்து கரூர்ல பிரச்சாரம் பண்ணாரு. அவர் அடுத்து ராதிகாவுக்கு பிரச்சாரம் பண்ண போறாரு அப்படிங்கிற பேச்சுவார்த்தையெல்லாம் அடிபட்டு இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, கடந்த ஏப்ரல் 5, 6 இந்த 2 நாளும் டெல்லியிலிருந்து அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வர போறாரு. அவர் வந்து தமிழ்நாட்டில் பாஜக கேண்டிடேட்டுக்காக பிரச்சாரம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி அபிஷியலாவே லிஸ்ட் வெளியே வந்துச்சு. அதாவது பாஜக தரப்புல அதிகாரப்பூர்வமாவே சொல்லப்பட்டுச்சு, அமித்ஷா வர போறாரு, இந்த கேண்டிடேட்டுக்கெல்லாம் பிரச்சாரம் பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுல குறிப்பா பார்த்தீங்கன்னா தேனி, மதுரை, சிவகங்கை, தென்காசி, கன்னியாகுமரி இந்த பகுதிகளுக்கு குறிப்பா அவர் வந்து பிரச்சாரம் பண்ண போறாரு அப்படிங்கிற கருத்தை அவங்க சொன்னாங்க. ஆனா திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா அமித்ஷா வரமாட்டாரு, அவர் ஷெட்யூல் சேஞ்ச் ஆயிடுச்சு, அவரு சவுத் இந்தியாவுக்கு வரல, குறிப்பா தென்னிந்தியாவுக்கு அவர் வரல, அவர் வட இந்தியால குறிப்பா உத்தரப்பிரதேசத்துல பிரச்சாரத்துக்கு போறாரு அப்படிங்கிற கருத்து வந்து முன்வைக்கப்பட்டு அவரோட ட்ரிப்பே கேன்சல் பண்ணப்பட்டுச்சு. அது பிறகு ஜேபி நட்டா வந்தாரு, அவரு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்காரு. ஏன் அமித்ஷா வரல? அமித்ஷா அப்படிங்கிறவர் பிஜேபியினுடைய மிக முக்கியமான தலைவரா பார்க்கப்படுது. பிஜேபி அப்படிங்கிறது இன்னைக்கு 2 பேர்த்தால தான் டைரக்ட் பண்ணப்பட்டு இருக்கு. ஒன்னு மோடி, இன்னொன்னு அமித்ஷா. முழுக்க கட்சியே 2 பேர்த்தோட அதிகாரத்தின் கட்டுப்பாட்டில் வந்துருச்சு அப்படிங்கிறது ஆதாரப்பூர்வமான எல்லாத்துடைய பத்திரிகையாளர்களுடைய தகவலும் கூட. இந்த 2 பேர் எடுக்கிறது மட்டும்தான் முடிவு. கேபினெட் அமைச்சர்கள் அப்படிங்கிறதே சும்மா தான் உட்கார வச்சிருக்காங்க. உள்ள அவங்க ஒரு டீம் செட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த டீம் தான் இந்த எல்லா வேலையும் செய்யும். எலெக்ஷன் பிரச்சாரமா இருக்கட்டும், பப்ளிசிட்டி ஒர்க்கா இருக்கட்டும், பாலிசி மேக்கிங்கா இருக்கட்டும், எல்லாமே இந்த 2 பேர் தான் செய்யறாங்கப்பா. முதல்ல மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பாஜகவுக்கு மாநில தலைவர்களா இருக்கட்டும், இல்ல மத்த லீடர்ஸ் எல்லாமே பவர்ஃபுல்லா இருப்பாங்க. இப்ப அப்படி எல்லாம் கிடையாது. இவங்க 2 பேரும் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அவங்க தான். அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்தியால தேர்தல் பிரச்சாரத்துக்கு இவங்க 2 பேருமே நேரடியாவே போய் பல தொகுதிகளை வந்து பிரச்சாரம் பண்றாங்க. நீங்க இந்த 2024 தேர்தலோட ஷெட்யூல் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். கிட்டத்தட்ட தேர்தல் வந்து 3 மாசம் நடக்குது. இதுக்கு முன்னாடி இந்தியால இது மாதிரி ரொம்ப லாங் டேர்மா தேர்தல் நடந்தே கிடையாது. தேர்தல் ஒரு மாசத்துல வச்சு முடிக்கலாம். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு 10 நாள்ல தேர்தலை முடிச்சுட்டு ஒரு 4 நாள் கேப் விட்டு நீங்க ஓட்டை எண்ணி இதான் ரிசல்ட்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா இந்த தேர்தல் நடத்துறதையே ஏன் இவங்க 3 மாசம் இழுத்தாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அஜெண்டா என்ன அப்படின்னா, மோடியும் அமித்ஷாவும் நேரடியா எல்லா தொகுதிக்குள்ளேயும் எல்லா மாநிலத்துக்குள்ளேயும் போய் தங்களுக்கான ஆதரவை ஓட்டர்ஸ்ட வந்து பெறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஷெட்யூல் போடப்பட்டிருக்கு. இப்ப எடுத்த உடனே பாத்தீங்கன்னா முதல்ல தென்னிந்தியா, இப்ப தமிழ்நாட்டுல வந்து தேர்தல் நடக்குதா, அவர் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போகணும். அடுத்து பீகார்ல தேர்தல் நடக்குதா, அங்க அவருக்காக ஒரு 5 நாள், வெஸ்ட் பெங்கால்ல தேர்தல் நடக்குதா, அங்க ஒரு 4 நாள், உத்தரப்பிரதேசமா அங்க ஒரு 4 நாள், அவரு நேரடியா போய் பிரச்சாரம் பண்றதுக்கு, அதாவது மோடியும் அமித்ஷாவும் நேரடியா போய் மக்களை பார்த்து பிரச்சாரம் பண்ணி பாஜகவுக்கான ஆதரவை பெறறதுக்காகவே இது மாதிரியான ஒரு ஷெட்யூல் இவங்க போட்டிருக்காங்கிற விமர்சனம் ஏற்கனவே வந்துச்சு. அது ரொம்ப குறிப்பா மக்கள் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, தேர்தல் ஆணையம் ஏன் இப்படி நடந்துக்குது? எதுக்கு 3 மாசம் தேர்தல் நடத்துது? நாங்க இந்தியா முழுக்க ஒரே கட்டமா தேர்தல் வைக்கிறோம்னு சொல்றீங்க, ஆனா இந்த ஒரு தேர்தலே நீங்க 3 மாசம் நடத்துறீங்க. இப்ப எம்எல்ஏ எம்பி 2 தேர்தல் ஒன்னா சேர்த்து இந்தியா முழுக்க நடத்தினா நீங்க 1 வருஷம் தேர்தல் நடத்துவீங்களாங்கிற கேள்வி வருது. ஒரே நாள் ஒரே தேர்தல், நாங்க தேர்தல் முழுக்க நடத்த போறோம்பான்னு பேசுறீங்க. இந்த தேர்தலை நீங்க 3 மாசம் நடத்திட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வந்தா தேர்தல் மட்டுமே 1 வருஷம் நடத்துவீங்களா அப்படிங்கிற கேள்வி தான் வருது. அப்ப இங்க எலெக்ஷன் கமிஷனே பாத்தீங்க அப்படின்னா மோடிக்கு அமித்ஷாவுக்கும் பிரச்சாரம் பண்றதுக்காகவே இந்த எலெக்ஷன் ஷெட்யூல போட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் நாம ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்கு. சோ அப்போ தேதி அறிவிச்சதுலயே இவ்வளவு உள்நோக்கங்கள் இருக்கு. இவங்களுடைய பிரச்சாரத்தை பேஸ் பண்ணி தான் தேதியை முடிவு பண்ணப்பட்டிருக்கு. அந்த பிரச்சாரத்தின் அடிப்படையில் தான் அவர் தமிழ்நாட்டுக்கு வர வேணும். ஏப்ரல் 5ஆம் தேதி 6ஆம் தேதினு அபிஷியலா ஷெட்யூல் வந்து டிக்ளேர் பண்ணப்பட்டுச்சு. அண்ணாமலை வானதி சீனிவாசனா இருக்கட்டும், இல்ல தமிழிசையா இருக்கட்டும், இல்ல எல்லாம் பயங்கரமா சீன் போட்டாங்க. அமித்ஷா வர போறாரு, மோடி வர போறாரு, எங்களுக்காக பிரச்சாரம் பண்றதுக்கு அப்படின்னு. இந்த சூழ்நிலையில அமித்ஷா வர்றது கட்டாயிருக்கு. அமித்ஷா வர்றது ஏன் கட்டாயிருக்கு? இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா, அமித்ஷா வர்றன்னு பிளான் போட்டா ஒரு நாளைக்கு முன்னாடி கர்நாடகாவினுடைய அமைச்சர் பிரியங்க் கார்கே வந்து ஒரு பிரஸ் மீட்ல வெளிப்படையா சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, RSS அமைப்பு உள்ள இன்டர்னலா ஒரு சர்வே நடத்தி இருக்கு. அதாவது பாஜகவினுடைய தாய் அமைப்பு, பாஜகவுக்கு ஓட்டு கேட்கறது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா கிரவுண்ட்ல RSS தான் போய் கேட்பாங்க. மக்களை போய் சந்திக்கிறது, பிரச்சாரம் பண்றது, கலவரம் பண்றது, அடுத்தவங்களை போய் அடிக்கிறது, நோண்டுறது, சாகா பண்றது, இந்த எல்லா வேலையும் கிரவுண்ட்ல RSS செய்யும். இந்த RSS தான் பிஜேபிக்கு வாக்கு சேகரிக்கக்கூடிய ஒரு மெஷின் மாதிரி. இந்த மெஷினே ஒரு சர்வே எடுத்திருக்கான். அந்த சர்வேல பாஜகவுக்கு
200 சீட்டு கூட கிடைக்காது அப்படின்னு தெளிவா இந்த சர்வே சொல்லுது அப்படின்னு சொல்லி இந்த சர்வே குறித்தான சீக்ரெட் தகவலை ஒரு கர்நாடக அமைச்சரே வெளியே சொல்லியிருக்காரு. இது வந்து எல்லா பத்திரிகையிலும் பரபரப்பா பேசப்பட்டுச்சு. இதை பார்த்த உடனே தான் பாஜகவினுடைய மேலிடம், குறிப்பா மோடி, அமித்ஷா இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. அதுல குறிப்பா என்ன அப்படின்னா, தென்னிந்தியால பாஜக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, அவங்களுக்கு சீட்டே கிடைக்காது, ரொம்ப 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 மினிமம் சீட்டு கிடைக்காது, தமிழ்நாட்டுல ஒரு சீட்டு கூட கிடைக்காது, கர்நாடகால அதிகபட்சமா கிடைச்சாலும் ஒரு 5 சீட்டு 6 சீட்டு கிடைக்கலாம், கேரளால ஒரு சீட்டு கிடைக்காது, தெலுங்கானால காங்கிரஸ் வந்து ஸ்ட்ராங்கா வந்து இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அங்கே இவங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆந்திரால சில சொற்பமான சீட்டு கிடைக்கலாம். அப்படிங்கும் போது சவுத் இந்தியால பிஜேபிக்கு சீட்டே கிடைக்காது, நீங்க சவுத் இந்தியாவுக்கு பிரச்சாரத்துக்கு வராதீங்க, தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய 5 மாநிலத்துக்கு நீங்க பிரச்சாரத்துக்கு போறதே வேஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் தரப்புல இருந்து சில மெட்டீரியல் லீக் ஆனது குறித்து தான் இந்த பிரியங்கா கார்கே ஓப்பனாகவே பேசினார். இந்த பார்த்த உடனே தான் அமித்ஷா என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, மோடி தான் இந்த வாரம் வந்து தென்னிந்தியாவுக்கு பிரச்சாரத்துக்கு போறாரு, நாமளும் தென்னிந்தியாவுக்கு எதுக்கு பிரச்சாரம் போகணும், எப்படி இருந்தாலும் ஜெயிக்க போறது கிடையாது, நாம உத்தரப்பிரதேசல போய் இல்ல பீகார்ல போய் இல்ல வெஸ்ட் பெங்காலுக்கு போய் ஏதாவது பிரச்சாரத்தை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமா அவங்க ஷெட்யூல மாத்திக்கிட்டாங்க. இது மட்டும் இல்லாம இன்னைக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய உளவு பிரிவு ஐபி இருக்காங்களே, இன்டெலிஜென்ஸ் பியூரோ, அவங்க ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அவங்க உள்ள வந்து இன்டர்னலா பாத்தீங்க அப்படின்னா மத்திய அரசாங்கத்தினுடைய இன்டெலிஜென்ஸ் பியூரோ, அதாவது உளவு அமைப்பு இருக்கு பாத்தீங்களா, இந்த உளவு அமைப்பு சில தகவல்களை அமித்ஷாவுக்கு நேரடியாக கொடுத்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னா அமித்ஷா தான் பாத்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டர், எல்லா தகவலுமே வந்து அவர் கையில தான் இருக்கும், எல்லா உளவு அமைப்புகளுமே அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும், அவருக்கு என்ன தகவல் வேணுமோ உளவு அமைப்புகளை வச்சு ஈஸியா எடுத்துக்கலாம். அப்படி இந்த தேர்தல் குறித்தும் தேர்தல் வெற்றி குறித்தும் கேட்கும்போது தென்னிந்தியாவில் உங்களுக்கு எந்த ஆதரவுமே கிடையாது. அதே சமயத்தில் முக்கியமான விஷயம் என்னன்னா, வட இந்தியாவிலையும் உங்களுக்கு ஆதரவு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. குறிப்பா உத்தரப்பிரதேசத்துல உங்களுக்கான சீட்டு பலம் குறையுது, அங்க வந்து சமாஜ்வாதி பார்ட்டிக்கு நிறைய சீட்டுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அகிலேஷ் யாதவ் ரொம்ப சீரியஸா பிரச்சாரம் பண்றாரு, ராகுல் ரொம்ப லிமிட்டடான இடத்துல நிக்கிறாரு. அதாவது காங்கிரஸ் கட்சி யூபில ரொம்ப 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 லிமிட்டடா செலக்டிவான இடத்தை பார்த்து அதுல ஜெயிக்கிறதுக்கான சில யுக்திகளை பண்ணி வச்சிருக்காங்க. அதனால நீங்க உத்தரப்பிரதேச ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதுல நீங்க தோல்வி அடைஞ்சிட்டீங்கன்னா இந்தியா முழுக்க உங்களால தேர்தலில் ஜெயிக்க முடியாது. ஏன்னா உத்தரப்பிரதேசல பாத்தீங்கன்னா அதிகமான எம்பி தொகுதி இருக்கு. அங்க பிஜேபிக்கு தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னா வேற எங்கேயுமே ஜெயிக்க முடியாது. ஏற்கனவே பாஜகவுக்குள்ள உட்கட்சி பூசல் அதிகமா ஓடிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில தான் பாத்தீங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ் இப்படிப்பட்ட ஒரு சர்வே பண்ணி ஒரு டீடைல கொடுத்திருக்காங்க. ஆர்எஸ்எஸ் பிஜேபி விட்டு கொஞ்சமா விலகி நின்னு பாக்குறாங்க. இந்த சூழ்நிலையில நீங்க தென்னிந்தியாக்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணாதீங்க, முதல்ல யூபி, பீகார், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால் இந்த ஏரியால ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா சில சீட்டுகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உளவு அமைப்புகள் அமித்ஷாவுக்கு சில அறிக்கைகளை கொடுத்ததாக தகவல். அந்த அறிக்கையும் ஆர்எஸ்எஸ் எடுத்த சர்வேவும் ஏறத்தாழ பொருந்தி போகிறத பார்த்த உடனே தான் தென்னிந்தியாவுக்கு அமித்ஷா வர்றதை நிறுத்திட்டு நான் வட இந்தியா முழுக்க ஃபோக்கஸ் பண்றேன், இப்போதைக்கு நீங்க தென்னிந்தியா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஷெட்யூலை பிரிச்சுக்கிட்டதாக பல தகவல்கள் வந்திருக்கு. இதுல நாம ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னா, இந்தியாவை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடியது இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் தான். ஆர்எஸ்எஸ் அமைப்பு தான் 1924 இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாஜகவா இருக்கட்டும் இல்ல ஜனசங்கா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இருந்த அரசியல் அமைப்புகளா இருக்கட்டும், இதனையே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க. அவங்க ஒரு இந்துத்துவ அமைப்பு, மதவாத அமைப்பு. அந்த மதவாத அமைப்பினுடைய அரசியல் பிரிவு தான் பிஜேபி. இந்த பிஜேபி இன்னைக்கு மோடி, அமித்ஷாங்கிற 2 பேர்த்தினுடைய தலைமை அதிகாரத்தின் கீழ் மொத்தமா வந்ததுக்கு பிறகு இவங்க 2 பேரும் இந்த அளவுக்கு சென்ட்ரிக்கா மாறுறத ஆர்எஸ்எஸ் விரும்பல, மோகன் பகவத் விரும்பல. மோகன் பகவத் கீழ் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் ஜெனரல் செக்ரட்டரி தத்தாரே சுத்தமா விரும்பல. இந்த தத்தாரே நேரடியாவே பல பத்திரிகையில வந்து பேசியிருக்காரு. இந்தியாவில் வேலை வாய்ப்பினுடைய சிக்கல் என்னவா இருக்கு, கார்ப்பரேட் கம்பெனிகளுடைய சிக்கல் என்னவா இருக்கு, லேபர் பேஸ்ட் எக்கானமி உருவாக்கணும், இது மாதிரி பல விஷயங்களை வந்து மோடி அரசாங்கத்துக்கு எதிராகவே ஆர்எஸ்எஸ் பொதுச் செயலாளர் தத்தாரே பேசியிருக்காரு. இது பல பத்திரிகையிலே வந்துச்சு. இது மட்டும் இல்லாம மோடி, அமித்ஷா இந்த 2 பேர்த்தினுடைய அதிகார தலைமை இருக்கு பாத்தீங்களா, இது அவங்க விரும்பல. ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்குது அப்படின்னா, கடந்த 2019 தேர்தல் முடிஞ்ச உடனேவே மோடி, அமித்ஷாவின் தூக்கிட்டு நிதின் கட்காரியை பிரதமராகவும் ஃபட்னாவிஸ யூனியன் ஹோம் மினிஸ்டராகவும் மாத்தணும் அப்படிங்கறது அவங்களுடைய பெரிய விருப்பமாகவும் அஜெண்டாவுமா இருந்துச்சு. ஆனா மோடி, அமித்ஷா இதை கேட்கல, அவங்கள தூக்கி எரிஞ்சிட்டாங்க. அவங்கள தூக்கி எரிஞ்சதனுடைய விளைவு தான் என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் அமைப்புக்குள்ள ஒரு சலசலப்பு வந்திருக்கு. ஏன்னா ஏற்கனவே பாத்தீங்கன்னா பிஜேபி, ஆர்எஸ்எஸ் ரெண்டும் சேர்ந்தது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்டமைப்பு. அதுல பேஸ் கட்டமைப்பு எல்லாமே ஆர்எஸ்எஸ் காரங்க. ஆனா மோடி, அமித்ஷா வந்ததுக்கு பிறகு பிஜேபியினுடைய மேல் கட்டமைப்புல இந்த ஆர்எஸ்எஸ் பேச்சை கேட்காம நேரடியா மோடி, அமித்ஷாவினுடைய பேச்சை கேட்க ஒரு குழு உருவாயிருச்சு. அவங்க ஒரு காலத்துல ஆர்எஸ்எஸ் விசுவாசியா இருந்தாங்க, இப்ப முழுக்க முழுக்க மோடி, அமித்ஷா கையில போயிட்டாங்க. இதனால ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய வலு, ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய பிடிப்பு வந்து குறைஞ்சிருச்சு. இது இந்தியாவுக்கு ஆபத்து, இந்து மதத்துக்கு ஆபத்து அப்படிங்கிற பேர்ல எப்படியாவது அமித்ஷாவையும் மோடியும் தூக்கிடணும், அவங்க இருக்க கூடாது அப்படிங்கறதுல உறுதியா இருக்காங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் பொதுச் செயலாளரே மேடைகள்ல இப்படி தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாம வரப்போற 2024 தேர்தலில் மோடி ஜெயிச்சா அவரை பிரதமர் ஆக்க
பார்க்க விடக்கூடாது அப்படின்னு ஆர்எஸ்எஸ்க்குள்ளே ஒரு குழு செயல்பட்டு இருக்கு. பல எக்ஸ்பர்ட்ஸ் என்ன கருத்து சொல்றாங்க அப்படின்னா, காலங்காலமா ஆர்எஸ்எஸ் எப்படி வேலை செஞ்சிருக்கு அப்படின்னா, தன்னுடைய பொலிட்டிக்கல் விங்கா இருந்த ஜனசங்கா இருக்கட்டும், அதுக்கு பிறகு வந்த பிஜேபியா இருக்கட்டும், கிரவுண்ட்ல ஆர்எஸ்எஸ் வேலை பார்க்கும். ஆனா ஆட்சி அதிகாரத்துல பிஜேபியினுடைய முகங்களா ஆர்எஸ்எஸ் காரங்க இருப்பாங்க. இதுதான் அவங்களுடைய ஒரு பேட்டர்னா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு மோடி அமித்ஷா தனக்கே ஒரு குழுவை ரெடி பண்ணிக்கிட்டு ஆர்எஸ்எஸ் கூடிய மிடில் லெவல் இருந்த தலைவர்களா இருக்கட்டும், ஆர்எஸ்எஸ் கூடிய பாட்டம் லெவல் இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸா இருக்கட்டும், இவங்க எல்லாத்தையும் கைவிட்டுட்டாரு. அவர் தனக்கான ஒரு வார் ரூம் செட் பண்ணிக்கிறாரு, ஒரு பிரச்சார குரூப்பை செட் பண்ணிக்கிறாரு, அதிகார குரூப்பை செட் பண்ணிக்கிறாரு, பாலிசி மேக்கிங் குரூப்பை செட் பண்ணிக்கிட்டு அவங்க எல்லாத்தையும் ஆர்எஸ்எஸ் பிடியில இருந்து தன்னோட பிடிக்கு மாத்திக்கிட்டாரு. இது ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கு ஆபத்தானது அப்படின்னு சொல்லி பல எக்ஸ்பர்ட்ஸ் வந்து கருத்து சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம ஒரு காலத்துல பிஜேபியில மாநில அளவில் இருந்த மிக முக்கியமான தலைவர்கள், தன்னுடைய சொந்த பலத்தால நிற்கக்கூடிய தலைவர்களுக்கு பெரிய மதிப்பு இருந்துச்சு. ஆனா மோடி அமித்ஷா வந்ததுக்கு பிறகு எந்த மாநிலத்திலையும் மாநில லெவல்ல எந்த பிஜேபி தலைவரும் பவர்ஃபுல்லா மாறிடக்கூடாது. அவங்க வந்து அட்ரஸ் இல்லாத ஆட்களை உட்கார வச்சுட்டு எல்லாமே நாம தான் அமித்ஷா மோடி அப்படிங்கிற பேட்டர்ன்ல இந்த பிஜேபியை மறுவடிவம் பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து உறுதியா இருக்கிறாங்க. அதை பாதி லெவலுக்கு செஞ்சு முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு மாநில லெவலில் இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர்கள் வந்து மோடி அமித்ஷா போட்ட ஆளுகள் தான், அவங்க பேச்சா கேட்கக்கூடிய ஆட்கள் தான், அவங்க சொல்றதை மட்டும் செய்யக்கூடிய ஆட்கள், அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு இயங்கக்கூடிய ஆட்கள், தன்னை விட்டு தன்னோட அதிகாரத்தை விட்டு விலக முடியாத ஆட்களை தான் அவங்க கையில வச்சிருக்காங்க. அதே சமயத்துல சுயமான பலத்தோட எந்திரிச்சிக்கக்கூடிய எந்த ஆட்களையுமே இவங்க விரும்ப மாட்டாங்க. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அவங்களை விட்டு பிடிச்சு அதுக்கு பிறகு கட்சியிலிருந்து ஓரம் கட்டி ஒண்ணுமே இல்லாத போஸ்டிங் கொடுத்து ஒதுக்குறாங்க. இது கிரவுண்ட்ல வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் வலுவிழக்க செய்யும். இது ஆபத்தானது அப்படிங்கிற கருத்தை வந்து ஆர்எஸ்எஸ் தரப்புல இருந்து பல தடவை முன்வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கான். அப்போ இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா எடுத்து வச்சு பார்க்கும்போது பாஜக இந்த தடவை தோக்க போகுது அப்படிங்கறத இந்தியாவினுடைய உளவு பிரிவும் தகவல்களை கொடுத்திருக்கு. அதே சமயத்துல ஆர்எஸ்எஸ் நடத்திய சர்வேவும் வெளிவந்திருக்கு. இது மட்டும் இல்லாம பாஜகவினுடைய மிகப்பெரிய பலம் கிரவுண்ட்ல வந்து ஆர்எஸ்எஸ் காரங்க சங் பரிவார் வேலை பார்க்கணும்னு சொன்னதும் இன்னைக்கு ஏதோ ஒரு குளறுபடியில் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாஜகவுக்கு உள்ளேயே சீட்டு கொடுத்து நிக்காத தலைவர்கள் இருக்காங்க. பாஜகவை புறக்கணிக்கக்கூடிய கட்சிகள் இந்தியா முழுக்க நிறைய இருக்கு. இது எல்லாமே பாஜகவினுடைய தோல்வி முடிவு பண்ணக்கூடிய இடமா வந்து நிக்குது. இதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா அமித்ஷா தென்னிந்தியாவுக்கு வர்றதை விட்டுட்டு நமக்கு யார் ஓட்டு போடுவாங்க, நம்ம சொல்றதை எவன் நம்புவான், நமக்கு எங்க பலம் இருக்குன்னு பார்த்துட்டு இந்த உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால் இந்த ஏரியால மட்டுமே நம்ம பிரச்சாரம் பண்ணிக்குவோம். மோடியை தென்னிந்தியாவுக்கு சும்மா அனுப்பிட்டு திருப்பி கூப்பிட்டு இந்த ஏரியாவே நம்ம போக்கஸ் பண்ணுவோம். குஜராத், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், பீகார் இது மாதிரி ஒரு 4-5 இடத்துல செல்வாக்கான ஓட் பேங்கை வாங்கிட்டோம்னா நாம இந்தியாவை திருப்பி பிடிச்சிடலாங்கிற ஒரு கால்குலேஷனுக்காகவே தன்னுடைய பிரச்சார பயணங்களை மறுவடிவமாக மறுஷெடியூலாக மாத்திக்கிட்டே இருக்காங்க அமித்ஷா. நமக்கு வரக்கூடிய அடிப்படையான கேள்வி என்ன அப்படின்னா, பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் வட இந்தியால பெரிய பலம் இருக்கு, வட இந்தியால எங்களால ஜெயிச்சிட முடியும் அப்படின்னு நம்புறாங்க. அந்த நம்பிக்கை உண்மையாகும் பட்சத்தில் அவங்க வட இந்தியாவில் ஜெயிச்சு தென்னிந்தியாவில் எந்த சீட்டுமே இல்லாம இருந்துச்சு அப்படின்னா தேர்தலுக்கு பிறகு இது தென்னிந்தியாவுக்கு உகந்ததா இருக்குமா? உண்மையிலேயே வந்து வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு குழுவை வச்சு தென்னிந்தியாவை நோக்கி பல அதிகாரத்தை செயல்படுத்துறதுனால தென்னிந்தியாவுக்கு இது ஆபத்தா முடியுமா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வந்திருக்கு. இது மட்டும் இல்லாம ஆர்எஸ்எஸ் சர்வேவா இருக்கட்டும், இன்டெலிஜென்ஸோட சர்வேவா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது மோடி அலைன்னு ஒண்ணு பெருசா இருக்கு, மிகப்பெரிய சாதனைகளை படைச்சிருக்காரு, மோடியை வீழ்த்தவே முடியாது அப்படிங்கிறது பொய்யாகி விட்டது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான விஷயமா இருக்கு. அப்ப வரக்கூடிய இந்த 2024 தேர்தல் முடிவுகள் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் விளைவுகளையும் ஏற்படுத்த போகுது.